नबी अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन मुबारक अल्हम्दुलिल्लाह. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை கருணை நம்மை எல்லாம் முஸ்லீமாக மூமினாக படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாய் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த உம்மத்திலே படைக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய இந்த புனிதமான தொடர்பை நமக்கு பிச்சையாக கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. ஷேக் நாயத்துடைய அருள் பிச்சையில் அல்லாஹ் தஆலா அந்த அருள் பார்வையில் நம்மை கொண்டு வந்து இன்றைக்கி உட்கார வச்சான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பேர் இன்று இதே நாள் இதே வேலையில் எவ்வளோ பேர் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம், வேறு வேறு காரியங்களில் உட்காந்துருக்கலாம், அல்லாஹுக்கு மாற்றமான செயல்களில் இருக்கலாம். அல்லாஹு தாலா வரும்போது அதான் சிந்தனை வந்துச்சு மிஸ்கினுக்கு. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் ஷேக் நாயத்தை பார்க்க போகிறதுக்கு. அந்த சிந்தனையில் தான் கூப்பிட்டு வந்தாங்க சர்க்கார். வர்ற வரைக்கும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடல்லா, சர்க்கார் எஜமானுடைய தர்பாரில் கொண்டு போய் உட்கார வச்சிடல்லா. ஏன்னா வர்ற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நினச்சி வச்சுருப்போம், ஒரு செகண்டில் மாறிடும் பிளான். எவ்வளோ உதாரணங்கள் பார்க்குறோம். இப்போ அல்லாஹ் தஆலா எஜமானுடைய இந்த பார்வையில் எஜமானுடைய நசரில் கொண்டு வந்து உட்கார வச்சான். இதுவே அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டான், நம்மளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டாங்கிறதுக்கு அடையாளம் தான் சொல்லலாம் சர்க்கார். அப்போ இன்று என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு விடுதலை, அல்லாஹ் விடுதலை செய்கிறாமா. சர்க்கார் கல்பில் போட்டாங்க, நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் விடுதலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஷேகுனா எதை விட்டு விடுதலை செய்கிறாங்க? இந்த மாசி வல்லாக்களை விட்டு விடுதலை செய்கிறாங்க. இந்த சிருஷ்டிகள் தேவைகளை பூர்த்தி செய்யுதுங்கிற எண்ணத்தை விட்டு நம்மளை விடுதலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அறவே எனக்கு இந்த சிருஷ்டியில் நாஃபிலா நன்மை தீமை தரவே தராது, அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் கூட இருந்து உன்னுடைய அணு அணு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்குறான். அதுதான் விடுதலை. சிருஷ்டிகள்கிட்ட மாட்டிட்டு முழிச்சாமா இல்லை, அதை விட ஒரு பதுநசி வேறு எதுவுமே இல்லைம்மான்னு சொல்லலாம் சர்க்கார் சொல்லி காட்டினாங்க. அதாவதுப்பா ஒரு உதாரணம் சொல்லி காட்டுவாங்க சர்க்கார். புதியுமே மர்ற காத்தா, புதி நான் என்ற உணர்வில் நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருந்தேன். தூருதா அப்படி ஹக்கீகத்து செய், என்னை விட்டே நான் தூரமாக இருந்தேன். जुड़ाया क्या मुझे खुद से मुझे आबाद कर डाला. என்னை எப்படி ஆக்கிட்டாங்க ஷேகனாயும், நான் என்ற உணர்வு என்னை வெளியே கொண்டு விட்டாங்க, சுதந்திரமாக்கிட்டாங்க, விடுதலை செஞ்சுட்டாங்க. நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் என்னை கொண்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை விட்டு நான் வெளியே வரல. அப்போ ஷேகனா என்ன பண்ணாங்க, என்னை அந்த நான் என்ற உணர்வு என்னை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ்வை கொண்டு பேச வச்சுட்டாங்க, அல்லாஹ்வை கொண்டு பார்க்க வச்சுட்டாங்க, அல்லாஹ்வை கொண்டு வாங்க வச்சுட்டாங்க, அல்லாஹ்வை கொண்டு கொடுக்க வச்சுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரியான வாழ்க்கை கொடுத்துட்டான், பேரின்பமான வாழ்க்கை. இந்த ரகசியம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழக்கூடியவர்களுடைய ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது, என்னையும் அல்லாஹ்வுக்கும் தவிர. ஏன் ஷேகுனாயும் நானும் சதா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சர்க்கார் சொன்னாங்க, ஏ ஐசே ஃபக்கீரி சுன்லே மியா, நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதிரி ஃபக்கீரி தெரியுமா? சாஹோ சே பி அப் பட்கர் ஹம் ஹே யஹான்.
எந்த மாதிரி அரசர்கள் வாழாத வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டாங்க. இந்த சட்டை எப்படி கிடைச்சது எனக்கும் என் ஷேக் நாயக்கும் தான் தெரியும். இந்த தொப்பி எப்படி நான் வாங்கினேன் எனக்கும் என் ஷேக் நாயத்துக்கு தான் தெரியும். என் மனைவி எப்படி என் மேல ராசியா இருக்காங்க எனக்கும் என் ஷேக்குக்கும் தான் தெரியும். என் வியாபாரம் எப்படி ஓடுது, என்னுடைய பொருளாதாரம் எப்படி நடக்குது, என்னையும் என் ஷேகை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை, ரகசியமான வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. பார்க்குறவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எப்படிப்பா அவன் ஏன்னா எப்பவுமே போகிறான், கடைசி நினச்சா கடை சாத்தி இருக்குது, எல்லா கடையும் திறந்துருக்கும், நம்ம கடை சாத்தி இருக்கும். ஒருத்தவங்களாம் கேட்குறான், பாய் வேறு எதுவும் வியாபாரம் செய்கிறீங்களா நீங்கள்? அன்னைக்கு தான் முக்கியமான டைமாக இருக்கும், அன்னைக்கு கடை சாத்தி இருக்கும். அன்னைக்கு தான் எல்லாம் அதிகமாக கொடுப்பான் நமக்கு. கடை இல்லை, காசு பணம் இல்லை, இந்த சிருஷ்டிகள் அணுவும் தேவையை பூர்த்தி செய்யவே செய்யாது. கல்வூட்டை எடுத்துட்டாங்க. அன்னைக்கு மிஸ்கின் குரான் ஓதிட்டு இருந்தேன். இப்போ குரான் உண்மையிலே சொல்கிறேன், சர்க்கார் பிச்சையில் குரான் முதல்ல ஓதுவோம். இப்போ ஷேகனாயும் ஓதுறது ரொம்ப கம்மி தான். மிஸ்கின் சிந்திக்கிறது தான் அதிகம். 2 பேஜ் ஓது மிஸ்கின்னு அரை மணி நேரம் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஓதிட்டு இருந்தேன் மிஸ்கின். அப்போ ஒரு ஆயத்து வந்தது, சர்க்கார் கூட அடிக்கடி சொல்லக்கூடிய ஆயத்து. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், நிச்சயமா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் எங்க ரப்புன்னு சொல்லுவாங்க. சும்மஸ்தகாமு, இன்னும் அதில் உறுதியாக இருப்பாங்க, இஸ்திகாமத்தோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு பயமும் இருக்காது, அவர்களுக்கு கவலையும் இருக்காது. இதே ஆயத்து அல்லாஹ் தஆலா வேற ஒரு இடத்துல சொல்கிறானே, நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஆயத்து தான். அலா இன்ன அவுலியா அல்லாஹு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அங்கே அவுலியான்னு சொன்னால இங்கே அவுலியாங்கிறது என்னன்னு சொல்கிறான். அவர் அங்கே அவுலியாங்கிறது இங்கே என்ன அவுலியா, எதனால அவுலியா இவங்க? அவர்கள் அல்லாஹ்வை ரப்புன்னு சொல்லுவாங்க, இன்னும் சும்மஸ்தகாமு நிலைத்திருப்பார்கள். ஒவ்வொரு நொடியும் அவர்களை ரப்பை அனுபவிச்சு வாழ்வாங்க, ஒவ்வொரு நொடியும் ரப்பை உணர்வாங்க. ஒவ்வொரு செயலிலும் எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்காம அதில் நினைச்சிருப்பாங்க, ஒவ்வொரு நொடியும் அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் தான் ரப்புன்னு. ரப்புனா என்ன? செயல்பாடுகளில் அவனை தவிர எனக்கு நன்மை தீமை செய்யவே முடியாது. என்ன செயலாக இருக்கட்டும், நீ பாத்ரூம் போ, பிசா போ, குளி, சாப்பிடு, ட்ரெஸ்ஸு போடு, உன் சுய நினைவுக்கு உட்பட்டு நீ ஹயாத்தா இருந்து எந்த செயல் செய்தாலும் அதை உன் ரப்பு அல்லாஹு தான் அதிலிருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்கிறான்னு பார். ரப்புனா என்ன? ரப்புனா சர்க்கார் சொல்ல, ரப்புனா என்னம்மா தாரீஃபு? அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய வெளிப்பாடு. சிஃபத்து வெளிப்பட்டால் செயல் நடக்குது. அப்போ இந்த செயல் அல்லாஹ்வை கொண்டு நடக்குதுன்னு பாரு. இதுதான் ரப்புன்னு சொல்கிறோம். அவன் தான் என்னை தர்பியத் செய்கிறான். நான் யாரிடம் உதவி தேடினாலும் அவனை தவிர வேறு யாரும் எனக்கு உதவி செய்யவே முடியாது. தண்ணி பாட்டில் கேட்குறோம், தண்ணி எடுத்து அல்லாஹ் தான் கொடுக்குறான். தண்ணி குடிச்சு தாவம் தீருது, அதுலேயே அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். மனைவி மூலிமா ஒரு உதவி வருது, அந்த உதவியும் அவன் தான் செய்கிறான். இல்மு வருது, ஷேக்லேருந்து இல்மு கொடுக்குறான், இதையும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாவை ரப்பாக பார்க்கறதாக இருந்தால் ஷேகில் ஹக்கை தான் பார்க்கணும். அப்போ அந்த செயல்பாடுகள், ஒவ்வொரு செயல்கள்ல ஒவ்வொரு நொடியும் அந்த செயலில் அல்லாஹ்வை சிந்திக்க வைக்கிறான். குர்ஆன் ஓதுனா ஒரே இன்பமாக இருக்குது, அவ்வளோ இன்பமாக இருக்குது. அதிகமாக ஒவ்வொரு இதுக்கும் விளக்கங்கள் சர்க்கார் அப்படி அதை சிந்திக்க வைக்கிறான். எதனால அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான், எதனால இதை பார்க்க அரபி தெரியாது நமக்கு, அரபியுடைய நேரடி பொருள் தெரியாது, அதை தேட வைக்கிறாங்க சர்க்கார். இப்படியே பல மணி நேரங்கள் கழியுது. எனக்கு நம்ம இந்த மாதிரி குர்ஆனோட கழிச்சிருக்கோம். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த மாதிரி ஒரு பேரின்பமான வாழ்க்கையை நமக்கு ஷேக் நாயகம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்களையும் சாதாரணமாக சாதிக்க வச்சிடுறாங்க. அன்னைக்கு மிஸ்கின் நைட்டு கடையை சாதிச்சுட்டு வந்துட்டு இருந்து, அப்போ ஒரு நபர் சாப்பிட்லான்னு மிஸ்கின் வந்தப்போ ஒருத்தர் வந்தாங்க. அந்த ஒரு இரும்பு கடை மாதிரி இருந்தது, அதில் இடிச்சுக்கிட்டாங்க, தலையில் ரத்தம் வருது. அப்போ பார்க்க வச்சாங்க சர்க்கார். அவர் பாவம் ஏதோ வெளியூர்லேருந்து இந்த இப்போ இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோட்டில், அங்கே வெளியூர்லேருந்து தங்கியிருக்கார் லாட்ஜில்.
அவர்களில் இந்த மாதிரி ஏற்பட்டோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டலும் இல்லை. நைட்டு 10-11 மணி ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல. ரத்தம் வருது, நல்லா வெட்டிடுச்சு. மிஸ்கின் அப்போ தான் சாப்பிட்றேன். அவர் அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறார், நடந்து போய்கிட்டு இருக்கார். என்னன்னு தெரியல, பார்த்துக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சி ஃபிச்சு தொடச்சிக்கிட்டே போகிறார். மிஸ்கின் கல்வியில் ஒரு சிந்தனை, ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு, பாவம் யாருமே இல்லையே. அப்போ அல்லாஹ் தஆலா பேசுகிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னா பயலே ஒருத்தர் அங்கே அடிபட்டு ரத்தம் வந்துட்டு போகிறாரு, உனக்கு சாப்பாடு முக்கியமா அப்படின்னு நல்லா கேட்குறான். கல்வி ஒரு உழுக்குது. அப்போ உடனே மேமா மிஸ்கின் சாப்பிட்டு போய் அவர்கள் போய்கிட்டு இருந்தாங்க. வண்டியில் கூப்பிட்டு போக வச்சாங்க சர்க்கார். கூப்பிட்டு போய் வாங்கின எங்கேயாவது போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், இல்லை பாய் மெடிக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெடிக்கல் எல்லா மெடிக்கல் ஊரே சுற்றி கடைசியாக ஒரு மெடிக்கல் இருந்துச்சு. அந்த மெடிக்கலில் போய் அவங்களுக்கு ஏதாவது டேப்லெட் வாங்க பார்த்தா அவர் சொல்லிட்டாரு, இது ஆழமாக வெட்டியிருக்கு பாய், இது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டிடி இன்ஜெக்ஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவர் கூடவே இருந்து பாருன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் நான் முஸ்லீம், அவர் யார் என்ன எதுவுமே தெரியாது. அவர் அப்படியே உள்ளே இருந்து கல்வியில் அழுகாகவே சொல்கிறார், பாய் என் வாழ்நாளையே நான் இந்த உதவியை நான் எனக்குமே மறக்க மாட்டேன். பாக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. நான் சென்னையில் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன், அவர் தான் ஓனர். இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு வந்தாலும் வாங்க, நான் உங்களுக்கு என்ன இது வேணாலும் செய்கிறேன், உங்களுக்கு நீங்கள் வாங்க சென்னை வந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு சந்தோஷம். சர்க்கார் அதை விளங்க வச்சாங்க. அதாவதுமா இப்போ அவர் மனப்பூர்வமாக அவர் கல்வியில் இருந்து சொல்கிறாரு நன்றி. எஜமா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவ்வளோ. இப்போ இதுதான் அந்த ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறது. ஒரு விஷயத்தை சும்மா யாரோ செஞ்சாங்க கேள்விப்படுறது அது வேற. கூட இருந்து என் கூடவே நான் மிஸ்கின் அவங்கள வண்டியில் கூப்பிட்டு போய் கூடவே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அவர் கடைசி வரைக்கும் வேலை முடிஞ்சு அவரை கொண்டு போய் லாட்ஜில் அது வரைக்கும் விட்டுட்டு நன்றி சொல்லிட்டு போனார். அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி வாழ்நாளே மறக்க மாட்டேன்பா இந்த உதவியை எனக்கு இப்படி ஒரு. ஏன்னா அவருக்கு அந்த வெளியூருக்காரு எங்கேயும் போக முடியாது அந்த டைமில். அப்போ அல்லாஹ் தஆலா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் சொன்னது. அல்லாஹ் இதை கொண்டு நம்மளை புரிந்திக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வார்த்தை சொல்ல வச்சாங்க சர்க்கார், அண்ணே என் மூலியமாக உங்களுக்கு நன்மை செய்தது, உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சது நிச்சயமாக இறைவன் தான். ஆமாம் பாய், நல்லா புரியுது பாய். ஏன்னா இந்த செய்தி சொல்லி காட்டினேன். நான் சாப்பிடும்போது எனக்கு இறைவன் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் அடிபட்டு ரத்தத்தில் போயிட்டு இருக்காரு, உனக்கு சாப்பாடு கேட்குதா அப்படின்னு கேட்டான்னு சொன்னோன்னே அவர் இதாயிட்டார். பாய் எனக்கு மெய்சில் இருக்குது நீங்கள் சொல்கிறது, உண்மையிலே எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிறார். அப்போ அந்த ஏசான அந்த உதவியை அனுபவிச்சுட்டார். அவர் உள்வாங்கிடுச்சு. நமக்காக வேண்டி திரும்ப ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார். இப்போ சர்க்கார் கல்பில் போடுறாங்க, அல்லாஹ் இப்படி தான்ப்பா அவன் தேவையை பூர்த்தி செய்கிறான். சதா காலையிலிருந்து நீ எந்திரிச்சதுலேருந்து நீ நைட்டு படு தூங்கிடுற. சர்க்கார் சொல்லி காட்டான், உனக்கு இங்கிட்ட அங்கிட்டு பிரட்டி போகிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உச்சந்தலையிலிருந்து உனக்கு ஒவ்வொரு இன்ச்சா முடிய வளர்த்துறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னுடைய சகல தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். என்ன அல்லாஹ் பூர்த்தி செய்கிறாங்கிறத இப்போ அவர் பார்த்து விளங்கினாரு. அந்த மாதிரி நம்ம பார்க்கல, குருடராக இருந்துட்டோம். சர்க்கார் நாயன் கண்ணை திறந்து விடுறாங்க, நீ பாரு, சதா பாரு. இப்போ பப்சு சூரத்தில் நம்ம தேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லை இல்லைல்ல. இப்போ அல்லாஹ் மேலே காதல் வந்துடும். தண்ணி எடுத்தவொடனே அல்லாஹ் இந்த தண்ணியிலிருந்து அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான்னு பாரு. தண்ணி மூலமாக அல்லாஹ் மேலே காதல் கொஞ்சம் கூடிரும். இப்படி சதா 24 மணி நேரம் பயிற்சி சதா செஞ்சு பார்த்தா நிச்சயமாக பாருங்கள், அந்த வஸ்துக்களை புலங்க 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 அல்லாஹ் தஆலா மேலே காதல் கூடுதான் போமே தவிர குறையாது. இன்னொரு ஆயத்து கூட சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்கிறாம்மா, அதாவது அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்தவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியை கொடுக்குறான். அந்த ஆயத் சிந்தனைக்கு வரல ஸ்கின்னுக்கு மைசத்தன் லன்கா அல்லாஹ் தஆலா நெருக்கடியை கொடுக்குறான். அதை அல்லாஹ் தஆலா மீண்டும் மஹ்ஷர்ல நாளைக்கு எழுப்பும் போது குருடனா எழுப்புங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ சர்க்கார் சொன்னான், அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிக்கிறதுக்கும் குருடனா எழுப்புறதுக்கு என்ன சம்பந்தம்? சர்க்கார் ஒரு பயான்ல சொல்லி காட்டினாங்க, பார்த்தீங்களா? அப்போ ஏன் அல்லாஹ் திக்ரை மறைச்சா நெருக்கடி உண்டாக்குறேன், ஓகே, மறுமையில் நாளைக்கு எதுக்கு குருடனா எழுப்புறேங்கிறான் அல்லாஹ் தஆலா? இங்கே பார்வையோடு தானே இருந்தோம். இந்த பார்வையை சொல்லல அல்லாஹ் தஆலா, இந்த பார்வையை சொல்ல அகப்பார்வையை சொல்றாமான்னு சொன்னான். பார்க்கறது இது லாயிலா இல்லா 4 மருத்தபா சர்க்கார் சொல்லுவாங்க. லாயிலா இல்லா போல்னா, லாயிலா இல்லா சமஜ்னா, லாயிலா இல்லா தேக்னா, லாயிலா இல்லா ஹோஜானா.
சொல்லுவது, விளங்குவது, பார்ப்பது கலிமாவாகவே ஆகிறது. அப்போ கலிமாவை பார்க்கறது எப்படி? இங்கே நீ அல்லாவை பார்க்காதனால தான் கலிமாவை கொண்டு தான் அல்லாவை பார்க்க முடியும். கலிமாவை விளங்கினால அல்லாவை பார்க்க முடியாது. சர்க்கார் சொல்லுவாங்க, அது இல்முமா, அகப்பார்வைங்கிறது அல்லாவை அறிவது. இந்த அறிவு கொண்டு தான் அல்லாவை பார்க்க முடியும். இந்த பார்வை நீ இங்கே புறக்கணிச்சுட்ட, அல்லாஹ் நாளைக்கு அங்கே புறப்பார்வையை புறக்கணிச்சிடுறான், கூடாக்கிடுறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அதை விட்டு நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் தாலா இங்கேயும் ஷேகுடைய பிச்சையில் சதா ஹக்கை தரிசிச்சு, ஹக்கை பார்த்து, அல்லாவை ரசிச்சு, அல்லாஹ் மேலே காதல் கொண்டு அல்லாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாச்சுமானே, ஒவ்வொரு வஸ்துவில் அல்லாஹ் தாலாவை பார்த்து ஒவ்வொரு வஸ்தையும் புழங்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா உங்களை எப்படி பிரட்டினாலும் காதல் கூடுமே தவிர குறையாது. நிச்சயமா அல்லாஹ் தான் உங்க தேவையை பூர்த்தி செய்யறான்னு பார்த்ததுக்கப்புறம் அவன் உங்களை என்னதான் அடின்னு அடித்தாலும் அல்லாஹ் என்ன மனுஷனா அல்லாவோட காலில் தான் விழுகணும். அந்த மாதிரி ஆயிரும். சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க, யாரு தேரா ஹேத்து தேரி ஹே சாரி காயினாத். உன்னுடைய நேசன் உனக்கானவனாக நீ ஆயிட்டான்னு சொன்னாமா, சபுக்கு அப்னா கர்னேவாலே உனக்கு அப்னா கற்கே தே. உன்னுடைய நேசன் எவன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கானே அவனை நீ உனக்கு சொந்தமாக்க, எல்லாம் தானா வந்துடும் சொல்லுவாங்க. சர்க்கார் அப்படிதான் வாழ வைக்கிறாங்க. ஷேகுடைய பிச்சையில எந்த ஒரு வஸ்துக்களுக்காக வேண்டி மல்லு கட்டுறது இல்லை. ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அல்லாஹ் தாலா காலடியில் கொண்டு வந்து போட்டுறான். அல்லாஹ் பார்ப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி வாழ வைக்கிறாங்க. சர்க்கார் எப்படி எது செய்யற மாதிரி தெரியலையே, எப்படி வாழ்றாங்க? நம்ம எல்லாம் இருந்துகிட்டு சும்மா உட்காந்துருக்கோம், எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு இன்பமான வாழ்க்கையை ஷேக்நாயகம் பிச்சையா கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலம் எல்லாம் அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஆகி வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஷேக்நாயகத்துக்கும் குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தஆலா ஆஃபியத் சலாமத்தை கொடுத்து நீண்ட நொடி நாட்கள் தன்னுடைய உஜூதலை காட்ட செய்வானாக. நம்ம எல்லாரும் ஷேக்நாயகத்துடைய உள்ளத்தில் இடம் பிடித்த முரீதுலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹ்.